काम च धर्म दुकाम दीनाम प्रशंसूद्र पदाहदाम விவத்சாமாஸ்ருவதனாம் க்ஷாமாம் யவசம் இச்சதீம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். பசுவிலிருந்து தர்மத்தை கறக்க முடியும் என்பதால் அது பயனளிக்க கூடியது என்றாலும் அது இப்பொழுது இறங்கத்தக்க நிலையிலும் கண்டற்றதாகவும் உள்ளது. அதன் கால்கள் ஒரு சூதரனால் அடிக்கப்பட்டன. துன்பத்திற்கு ஆளாகி இளைத்து காணப்பட்ட அதன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இந்நிலையில் சிறிய புல் கிடைக்குமா, சிறிய புல் கிடைக்குமா என்று அது ஏங்கியது. பொருளுரை: பசுவின் துன்பத்திற்குள்ளான இந்த நிலை கலியுகத்தின் அடுத்த அறிகுறியாகும். பசுவை கறப்பதென்பது தர்மத்தை அல்லது தர்மத்தின் கொள்கைகளை திரவ வடிவில் பெறுவதை குறிக்கின்றது. பெரும் ரிஷிகளும் முனிவர்களும் பாலை மட்டுமே அறிந்து உயிர் வாழ்ந்தனர். குடும்பஸ்தர் ஒருவர் பசுவை கறக்கும் பொழுது சுகதே கோசாமி அவரிடம் சென்று சிறிதளவு பாலை மட்டும் பெற்றுக் கொள்வார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட 2 அல்லது 4 பைனட் பாலை ஒரு சாதுவுக்கு கொடுக்க ஒருவரும் தவறமாட்டார்கள். ஒவ்வொரு குடும்பஸ்தரும் பாலை தண்ணீர் போல விநியோகிப்பது வழக்கம். ஒவ்வொரு குடும்பஸ்தரும் பாலை தண்ணீர் போல விநியோகிப்பது வழக்கம். எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னாடி. சனாதன தர்மத்தை பின்பற்றும் ஒருவருக்கு பாலை பருகுவதற்கு பசுக்களையும் எருதுகளையும் வீட்டில் வைத்திருப்பது அவரது கடமையாகும். சனாதன தர்மத்தை பின்பற்றும் ஒருவருக்கு பாலை பருகுவதற்கு பசுக்களையும் எருதுகளையும் வீட்டில் வைத்திருப்பது அவரது கடமையாகும். வேத கொள்கைகளை பின்பற்றுபவர் பசுக்களையும் பிராமணர்களையும் மதித்து வழிபடுவார். வேத கொள்கைகளை பின்பற்றுபவர் பசுக்களையும் பிராமணர்களையும் மதித்து வழிபடுவார். பசுவின் பால் யாகத்திற்கு தேவைப்படுகிறது. இத்தகைய யாகங்களை செய்வதால் குடும்பஸ்தர் ஒருவர் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். பசும் கன்று காண அழகாக இருப்பதுடன், பசுவுடைய கன்று குட்டி காண்பதற்கு அழகாக இருப்பதுடன் பசுவுக்கு அது திருப்தி அளிப்பதாகவும் உள்ளது. எனவே அது இயன்ற அளவு அதிகமான பாலை தருகிறது. ஆனால் கலியுகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஏடுகளில் குறிப்பிடவும் தகாத நோக்கங்களுக்காக கன்றுகள் பசுக்களிடமிருந்து எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக பிரிக்கப்பட்டு விடுகின்றன. பசு கண்களில் கண்ணீருடன் நிற்கிறது. சூதனான பால்காரன் செயற்கையான முறையில் பாலை கறக்கின்றான். பால் இல்லை என்றதும் பசு உடனே கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுகிறது. இத்தகைய பெரும் பாவ செயல்கள் தான் தற்போதைய சமூகத்தில் உள்ள எல்லா தொல்லைகளுக்கும் காரணமாகும். இத்தகைய பெரும் பாவ செயல்கள் தான் தற்போதைய சமுதாயத்தில் உள்ள எல்லா தொல்லைகளுக்கும் காரணமாகும். பொருளாதார முன்னேற்றம் என்ற பெயரில் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியவில்லை. கலியுகத்தில் செல்வாக்கு அவர்களை அறியாமல் இருளிலேயே வைத்திருக்கும். அமைதிக்காகவும் செழுமைக்காகவும் பாடுபடும் அதே சமயத்தில் பசுக்களையும் எருதுகளையும் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கவும் அவர்கள் முயல வேண்டும். பசுக்களையும் எருதுகளையும் மகிழ்விப்பதன் மூலம் ஒருவரால் எப்படி மகிழ்ச்சியை சம்பாதிக்க முடியும் என்பது மூடர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இயற்கையின் சட்டப்படி இதுதான் உண்மை. ஸ்ரீமத் பாகவதத்தின் அதிகாரத்திற்கேற்ப இந்த கொள்கையை ஏற்று மனித வர்க்கம் முழுவதும் மகிழ்ச்சி அடைய இவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். ஹரி ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்ஸ்வரோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद
श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मणहिताय च जगद्गिदाय कृष्णाय गोविंदाय नमो नमः। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய கோமாதா பொங்கல்ல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு சத்சங்கத்துல வந்திருக்கிற எல்லா குடும்பத்தாருக்கும் ஆயுளாரோக்கியத்துக்காகவும் கோமாதாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், கோவிந்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல 1ஆம் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம். அதுல 3வது பதம் படிச்சோம். காம்ச தர்ம துகாம் தீனாம் பிரசம் சூத்ர பதாகதாம் விவத்சாம் ஆஸ்ருவதனாம் க்ஷாமம் யவசம் இச்சதி. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? பசுவிலிருந்து தர்மத்தை கறக்க முடியும் என்பதால் அது பயனளிக்க கூடியது என்றாலும் அது இப்பொழுது இறங்கத்தக்க நிலையிலும் கன்றற்றதாகவும் உள்ளது. அதன் கால்கள் ஒரு சூத்திரனால் அளிக்கப்பட்டன. துன்பத்திற்கு ஆளாகி இழைத்து காணப்பட்ட அதன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இந்நிலையில் சிறிது புல் கிடைக்குமா என்று அது ஏங்கியது. இது பரீட்சித் மகாராஜ் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஹரே கிருஷ்ணா, 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரீட்சித் மகாராஜ் நகர்வலம் வரும்போது ரொம்ப ஒரு அசுத்தமான ஒருத்தன், ஹரே கிருஷ்ணா, ரொம்ப அசுத்தமான ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு பசுவை துன்புறுத்திட்டு இருந்தான். அது பாவம் அழுதுட்டு இருக்கு. அந்த பசு ரொம்ப இழைச்சு போய் அது எலும்பெல்லாம் தெரியுது, அது அழுதுட்டு இருக்கு. அந்த பசுவை துன்புறுத்தினவனை பார்த்து பரீட்சித் மகாராஜா உடனே தன் உடைவாள உருவினார். உடைவாள் உருவி, அரே கயவனே, என்ன துணிச்சல் இருந்தா என் பிரஜையை நீ துன்புறுத்துவாய், உன் தலையை துண்டித்து விடுவேன்னு சொன்ன. இந்த வசனம்ல சினிமால பேசுறாங்க இல்லையா, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். அது ஆக்சுவலி பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு பாகவதத்துல பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு? இந்த வசனம் ஆக்சுவலி பாகவதத்துல இருக்கு. பசுவை துன்புறுத்துறவங்க தேவர்களானாலும் நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. பசுக்கள் மட்டுமல்ல, தர்மத்துக்கு எதிராக செயல்படும் போது பரீட்சித்தை போன்ற ஒரு ராஜ ரிஷி. பரீட்சித் மகாராஜ் யாரு தெரியுமா? பரீட்சித் மகாராஜ் யாரு? பரீட்சித் மகாராஜ் சொல்றது யாரு? அவரு தெரியுமா இருக்காது? பெரம்பலூர். என்னது சொல்லுங்க. உத்தரையோட மகன், அப்புறம் அபிமன்யோட பையன், அப்புறம் அர்ஜுனுடைய பேர குழந்தை, அப்புறம் கிருஷ்ணருடைய ஒரு தூய பக்தர். கிருஷ்ணனுடைய பரீட்சித் மகாராஜா பிறப்பிலேயே ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தார். பரீட்சித் மகாராஜா பிறக்கும் போதே ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தார். அவங்க தாத்தாக்கள் இருக்காங்க இல்லையா, பாண்டவர்கள், யுதிஷ்டிர மகாராஜ், அர்ஜுனா, பீமா, நகுலா, சகதேவெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள், பகவான் மேல உண்மையான அன்பு வைத்திருக்கிற தூய பக்தர்கள், பரீட்சித்துடைய பாட்டனார்கள். அதுக்கப்புறம் பரீட்சித்துடைய அப்பாவும் அபிமன்யு கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர், ரொம்ப பிரியமான ஒரு குழந்தை. அபிமன்யு யுத்தத்துல வீர மரணம் அடைஞ்சார். அந்த அபிமன்யுடைய மனைவிதான் உத்தரையோட கருவுல பரீட்சித்திருந்தார். யாருடைய கருவுல? உத்தரையோட கருவுல. அப்போ அஸ்வத்தாமன் என்ன பண்ணாரு? பாண்டவர் வம்சமே இருக்க கூடாதுன்னு உத்தரையோட கருவை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை விட்டார். பிரம்மாஸ்திரம் அணுகுண்டு எல்லாம் போடுறாங்க இல்லையா, ஒரு அணுகுண்டு எடுத்து ஒரு நாட்டு மேல போட்டா அந்த நாட்டுல எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. வயசானவங்க, அந்த நாட்டுல வயசானவங்க இருக்காங்களே, பெண்கள் இருப்பாங்களே, ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல அங்க வயசானவங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, பிராமணர் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, வயது முதிர்ந்தவங்க இருப்பாங்க, அப்புறம் நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாம் கொள்றது பாவமே அப்படின்னு நினைக்காம குண்டு தூக்கி போட்டுருவோம். டபான்னு குண்டு போட்டுரும். அவ்வளவு பேர் இறந்து போயிடுவாங்க. ஆனா முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க?
யார தாக்கணுமோ யார கொல்லணுமோ அவங்களை நோக்கி மட்டும் அம்பு விடுவாங்க. அப்போ இப்ப உதாரணத்துக்கு அர்ஜுனன் ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னா அவனை மட்டும் அந்த அஸ்திரம் போய் கொள்ளும். அது ரொம்ப சக்தி வாய்ந்த அஸ்திரம் கூட. இப்ப பிரம்மாஸ்திரம்ங்கிறது அணு ஆயுதத்துக்கு சமம். அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டா அது போய் யாரை கொல்லணுமோ அவர்தான் கொல்லணும், மற்றவங்களை துன்புறுத்தாரு. அப்போ ஒரு காலத்துல எந்த மாதிரி தெய்வீகமான அஸ்திரங்கள்லாம் இருக்கு. அஸ்வத்தாமன் என்ன பண்ணா, அவன் பிறப்பால் பிராமணன். அஸ்வத்தாமன் பிறப்பால் பிராமணன், செயலால் சூத்திரன். உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரு. ஆனா ஒரு சத்திரியன் கூட அப்படி செய்ய மாட்டார். ஒரு சத்திரியன் யுத்தத்துல நேருக்கு நேரா சண்டை போடுவாரே தவிர தூங்கிட்டு இருக்கிறவங்களை போய் தாக்குறது, முதுகுல தாக்குறது, நிராயுத பாணி ஆயுதம் இல்லாதவங்களை தாக்குறது, இதெல்லாம் வீரமே இல்லை. இது கோழை. ஒரு போர் வீரன் கூட அதை விரும்ப மாட்டாரு. ஆனா அஸ்வத்தாமன் என்ன பண்ணாரு, துரியோதனை சந்தோஷப்படுத்தணும்னு உத்தரையோட கருவுல பாண்டவருடைய வம்சம் இருக்கு. பாண்டவருடைய வம்சம். இதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமன் என்ன பண்ணுவாரு, பாண்டவருடைய 5 குழந்தைங்க, பாண்டவருடைய 5 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும் போது அந்த டென்ட்டுக்குள்ள போய் ஒரு உடைவாள் எடுத்து அவங்களை வெட்டி, கழுத்தெல்லாம் வெட்டி, அப்படி துண்டு துண்டா வெட்டி எரிச்சிடுவார். இது ஒரு சத்திரியன் கூட பண்ண மாட்டாரு. துரியோதனன் கூட இது சந்தோஷம் இல்ல. அவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டார் அஸ்வத்தாமன். இந்த செயலால துரியோதனன் சந்தோஷப்படுவார் நினைச்சாரு. ஆனா துரியோதனன் சந்தோஷப்படல. ஏன்னா கோழைத்தனமா போய் தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகளை வெட்டிட்டார், தூங்கிட்டு இருக்கிற சின்ன பசங்க. அதுக்கப்புறம் அது பத்தாதுன்னு பாண்டவருடைய வம்சமே இருக்க கூடாதுன்னு உத்தரையோட கருவில் இருக்கிற அந்த குழந்தையை நோக்கி அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் போடுறாரு. பிரம்மாஸ்திரம். இந்த பிரம்மாஸ்திரம் உத்தரையோட கருவை நோக்கி போயிடுத்து, உத்தரையோட வயிற்றுக்குள்ள போயிடுத்து. அந்த உத்தரையோட வயிற்றுக்குள்ள போன பிரம்மாஸ்திரம் அந்த உஷ்ணம் தாக்க முடியாம அந்த குழந்தை இறந்து போயிடுது. யாரு? உத்தரையோட கருவில் இருக்கிற குழந்தை. உடனே உத்தரை பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த குழந்தை கருவில் இருக்கும்போது உத்தரை பிரார்த்தனை செய்யறாங்க. பாகி பாகி மகாதேவா தேவதேவ ஜெகநாதா, ஓ கிருஷ்ணா, ஓ பிரபு ஜெகநாதா, ஜனார்தனா, வாசுதேவா, கோவிந்தா, இந்த குழந்தையை ஒன்று பாவம் செய்யலையே, இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்க. உத்தரை பிரார்த்தனை செய்த உடனே கிருஷ்ணா ஏற்கனவே கிருஷ்ணா எல்லா இதயத்திலும் பரமாத்மா இருக்காரு. நம்ம இதயத்துல எல்லாம் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. இதயத்துல இருக்கிற பரமாத்மா வயிற்றுக்குள்ள போக எவ்வளவு நேரம் ஆகும்? இதயத்துல இருக்கிற பரமாத்மா உத்தரையோட கருவுக்குள்ள போக எவ்வளவு நேரம் ஆகும்? உத்தரையோட கருவுல போய் அந்த மூர்ச்சி அடைஞ்சு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கிறார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அப்போ கிருஷ்ணாவுடைய அனுகிரகத்தினால அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருது. அப்போ விஷ்ணுவால காப்பாற்றப்பட்டதுனால அந்த குழந்தைக்கு விஷ்ணுராதன் பேர். என்ன பேரு? விஷ்ணுராதன். விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவர். சரி, அந்த குழந்தை என்ன பண்ணிடுது, அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியில வந்த குழந்தை அந்த வயிற்றுக்குள்ள கிருஷ்ணரை பார்த்துது. அம்மாவோட வயிற்றுக்குள்ள கிருஷ்ணாவை பார்த்திருக்கு. எவ்வளவு சைஸ்? இந்த கட்டைவரோட நுனிப்பாகம் தான், இவ்வளவுதான் சைஸ். உத்தருடைய கருவுக்குள்ள இந்த கட்டைவரோட நுனிப்பாக அளவுக்கு பகவானுடைய தரிசனம். அப்படி பார்த்தா அந்த கருவறை இருக்கு இல்லையா, அம்மாவுடைய கருவறை ரொம்ப இருட்டா இருக்கும். அங்க டியூப்லைட் எல்லாம் கிடையாது, அங்க சூரிய வெளிச்சம் கிடையாது, டியூப்லைட் கிடையாது, இருட்டா இருக்கும். அப்ப இந்த குழந்தைக்கு எப்படி தரிசனம் கிடைச்சது? கிருஷ்ணா அந்த கருவறையில வந்த உடனே அவர் உடம்புல ஒரு தேஜஸ், கிருஷ்ணனுடைய உடல் இருந்து தேஜஸ் அந்த கருவறை முழுவதும் பிரகாசிச்சது. இந்த குழந்தை இப்படி கண்ணை திறந்து பாக்குது. அந்த குழந்தை முன்னாடி 4 கரத்தோட மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம். அப்படி இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி கிளவுட் வரும் இல்லையா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு மேகம் வரும், அந்த கலர். அப்படி கண்ணெல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கு. அப்புறம் 4 கை இருக்கு. வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ மிருகக்ஷது. வாசுதேவ் கிருஷ்ணாவுக்கு 4 கை. சங்க சக்கர கதா பத்மா. ஒரு கையில சக்கரம், ஒரு கையில சங்கம், ஒரு கையில கதை, ஒரு கையில தாமரை. அப்படி மழைக்காலத்து மேகத்தை போன்ற நிறம், அப்படி தாமரை போல கண்ணு, என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல சிவசக்குரி, கழுத்துல கௌசுவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை. இதெல்லாம் அந்த குழந்தை பார்த்தது. ஜெய் வாசுதேவ் கிருஷ்ண பகவானுக்கு. அப்புறம் இந்த குழந்தைய காப்பாத்திட்டு பகவான் மறைச்சிட்டார். இந்த குழந்தை வயிற்றுல இருந்து வெளியில வந்த உடனே நான் வயிற்றுக்குள்ள பார்த்தது யாரு? இவரை பாக்குறவங்க எல்லாம் இவரா இருக்குமா, இவரை பார்த்தனா அப்படின்னு பரீட்சை பண்ணார். எல்லாரையும் டெஸ்ட் பண்ணார். யாரு என் வயிற்றுக்குள்ள பார்த்தது? அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள. நான் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது யாரு பார்த்தேன்? பாக்குறவங்கள பரீட்சை பண்ற பரீட்சத்துக்கு பேர்.
சோ பரீட்சித் மகாராஜா உத்தரைக்கு குழந்தையா பிறந்த உடனே அவருடைய தாத்தா பரீட்சையுடைய தாத்தா வந்து யுதிஷ்டிர மகாராஜ். அப்போ வந்து அவர் அஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தி, இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்காரு. யாரு? யுதிஷ்டிர மகாராஜ். அவர் உடனே பெரிய ஜோதிட வல்லுநர்களா கூப்பிடுறாரு, பெரிய அஸ்ட்ராலஜர்ஸ், ரொம்ப வானர சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்ச பெரிய ஜோதிடர்களா கூப்பிட்டு இந்த குழந்தைய பத்தி சொல்லுங்க, இந்த குழந்தை எப்படி இருக்கும். இப்ப குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் எழுதுவாங்க இல்லையா? ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பிறந்த நேரம், அந்த நட்சத்திரம், அந்த திதி இல்லையா, ஒரு குழந்தை என்ன நேரத்துல பிறந்தது, என்ன நட்சத்திரத்துல பிறந்தது, என்ன திதியில பிறந்திருக்கு, அதை வச்சு அந்த குழந்தை எப்படி இருக்கும். அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் கேக்குற இந்த குழந்தை எப்படி இருக்கும். அந்த பெரிய பெரிய அஸ்ட்ராலஜர், பெரிய ஜோதிட வல்லுநர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த குழந்தை தர்மத்துல ராமரை போல இருப்பார், ஜெய் பரீட்சித் மகாராஜ்க்கு. அப்புறம் அவர் ஆட்சி செய்யறதுல உங்களுக்கு குறைஞ்சவர் இல்ல. அப்புறம் வீரத்துல அவர் சிபி சக்கரவர்த்தி, தானத்துல சிபி சக்கரவர்த்தி போல இருப்பார். இந்த மாதிரி ராமரை போல, சிபி சக்கரவர்த்தி போல, வீரத்துல குறைவில்லாம அதீத ஆற்றல் இந்த குழந்தை. இப்படிலாம் சொல்லிட்டு இந்த குழந்தை பாம்பு கடிச்சு இறந்து போகும், இந்த பையன் என்ன ஆவாரு, ஒரு நாள் பாம்பு கடிச்சு இறந்து போவாரு அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ அந்த குழந்தையோட பிறப்பும் சொல்றாரு, அந்த குழந்தை எப்படி இறக்கும்னு சொன்னாரு, இந்த குழந்தை எப்படி பூமி ஆழ்வார். இந்த குழந்தை வந்து இந்த பூமியை ஆளும் போது இந்த காலம் பொற்காலமா இருக்கும். உங்க ஆட்சிக்கு சற்றும் குறைவில்லை. நீங்க எப்படி பொற்காலம் உங்க ஆட்சி, ஓ யுதிஷ்டிர மகாராஜா, உங்க ஆட்சி எப்படி பொற்காலமா இருக்கும், அதே போல இந்த குழந்தை ஆளும் போது இந்த பூமி பொற்காலமா இருக்கும். நதிகள்ல வெள்ளம் கரை புரண்டு ஓடும், தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் எதுக்கு பஞ்சம் இருக்காது. திருடர்கள், கொள்ளையர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இவருக்கு பயந்து போய் திருடர்கள்லாம் தலைமறைவா இருப்பாங்க. இன்னைக்கு திருடர் கையிலேயே சாவி போயிடுச்சு இல்லையா, அரசியல்வாதி, திருடர்களே அரசியல்வாதி ஆயிட்டாங்க இன்னைக்கு கலியுகத்துல. சோ பரீட்சித் மகாராஜா ராஜாவா இருந்த போது திருடர்கள்லாம் வாழை சுருட்டிட்டு பயந்து போய் ஒழிஞ்சிருந்தாங்க, முன்னாடி வரவே இல்லை. மக்களுக்கு, பிரஜைகளுக்கு, பரீட்சித்தோடைய பிரஜைகளுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. பயம், ஏக்கம், கவலை, பஞ்சம், வறட்சி இதெல்லாம் அவங்க பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. ஜெய் பரீட்சித் மகாராஜ்க்கு. அப்படி ஒரு நாள் பரீட்சித் மகாராஜ் நகர்வலம் போனாரு. ஒருத்தன், ரொம்ப அசுத்தமான ஒருத்தன், ஒரு பசுவை போய் துன்புறுத்திட்டு இருந்தான். பசுவை துன்புறுத்துறத பார்த்த உடனே பரீட்சித் தன் உடைவாள் எடுத்தார். அடே அயோக்கியனே, கைவனே, உன்னை வெட்டி விடுவேன். அப்போ பரீட்சித் மகாராஜ் என்ன நினைச்சிருக்காரு, மனிதர்கள் மட்டும் என் பிரஜைகள் அல்ல, எல்லா ஜீவராசியும் என் பிரஜைகள். ஆடு, மாடு, கோழி, எல்லா உயிரினங்களும் என் பிரஜைகள். அதுவும் பசு வந்து என்னுடைய தாய். பசு யாரு நமக்கு? அம்மா. நம்ம எல்லாருக்குமே 7 அம்மா இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் எத்தனை அம்மா இருக்காங்க? 7 அம்மா. ஐயோ இல்லையே, எனக்கு வீட்டுல ஒரு அம்மா தானே இருக்காங்க இல்லையா, எனக்கு வீட்டுல ஒரு அம்மா தானே இருக்காங்க, நீ 7 அம்மான்னு சொல்றீங்க. ஆமா, சாஸ்திரம் சொல்லுது நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு அம்மா? 7 அம்மா. அதுல ஒண்ணு பசு, கோமாதா. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமணி. 7 ஆயிடுச்சா? ஆதோ மாதா முதல்ல யாரு? நம்ம பெற்ற அம்மா. 10 மாசம் வயிற்றுக்குள்ள வச்சு வயிறு வலி எல்லாம் வந்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு பிறப்பு கொடுக்கும் போது அந்த அம்மாவுக்கு மறுபிறப்பு இல்லையா. ஆண்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த வலி, ஒரு பிரசவ வேதனை. ஒரு அம்மா குழந்தையை கொடுக்கும் போது, ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் போது அவங்க உயிர் போய் உயிர் வரும், அவங்க மறுபிறவி எடுக்கிறாங்க. நம்ம அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வெளியில வரும்போது அந்த அம்மா இன்னொரு பிறவி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம பெற்ற அம்மா வழிபட வேண்டியவங்க. இன்னைக்கு ஹோமேஜில் கொண்டே விட்டுறான் அம்மாவை, இல்ல தெருவு விட்டுட்டு போயிடுறான். ஒரு பொண்ணை பார்த்த உடனே அம்மா விட்டுட்டு போயிடுறான். கலியுகம் அப்படி ஆகி போச்சு. சோ ஆதோ மாதா. 2வது குரு பத்னி, குருவுடைய மனைவி. குரு நமக்கு சாஸ்திரம் சொல்லி தராரு, குருவுடைய மனைவி நமக்கு சாப்பாடு தருவாங்க. அன்னைக்கெல்லாம் குருகுல் சிஸ்டம் வந்தது, இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் ஆயிடுச்சு. அன்னைக்கு குருகுல் சிஸ்டம். குருகுல்ல வந்து குருகுலத்துல ஒரு குழந்தைய அழிச்சா அங்க குருவுடைய மனைவி தான் நமக்கு அம்மா. அவங்க தான் நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க, நம்மளை வந்து காப்பாத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சோ குரு பத்னி. ராஜ பத்னி, ராஜாவுடைய மனைவி ராணி. ராணி என்ன பண்றாங்க? ராஜாவுக்கு பக்கத்துல அரியாசனத்துல உட்காந்துட்டு அவருக்கு பக்க பலமா இருக்காங்க. பிரஜைகள்லாம் தன் குழந்தைகளா பாதிக்கிறாங்க, இவங்க எல்லாம் என்னுடைய குழந்தைங்க. அதனால ராணி. இன்னைக்கு ராணியும் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் முன்பே சொன்ன மாதிரி ராஜா எல்லாம் கிடையாது, மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்தது.
மக்கள் எல்லாம் ஒரு முட்டாளை தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் முட்டாளா இருக்கிறாங்க. இந்த முட்டாளே நம்ம ரோட தலைவரா வச்சுட்டாங்க. அப்புறங்க அவருடைய மனைவி, கணவன் முட்டாளா இருந்தா மனைவி முட்டாளா இருப்பாங்க. ஏன் கலியுகத்துல கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்துல எல்லாம் சூத்திரனை. சோ ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு. தேனுனா பசு, கோமாதா. பசு ஏன் கோமாதா? நம்ம அம்மா கிட்ட எவ்வளவு நாள் பால் குடிச்சோம்? நீங்க உங்க அம்மாட்ட எவ்வளவு நாள் பால் குடிச்சீங்க? 1 வருஷம் குடிச்சீங்களா? எங்க அம்மா பிறவில எனக்கு புட்டி பால் தான் கொடுத்துருக்காங்க. நீ 1 மாசம் குடிச்சியா? உனக்கு எப்படி தெரியும் சொன்னாங்களா? சரி, அந்த பையன் வந்து 1 மாசம் அம்மாட்ட பால் குடிச்சிருக்கான். நீங்களே எவ்வளவு நாள் குடிச்சீங்க? நீங்க உங்க அம்மாட்ட எவ்வளவு நாள் பால் குடிச்சீங்க? 2 வருஷம் 3 வருஷம் குடிக்கிறாங்களா? அந்த அம்மா பாவம். நீங்க 2 வருஷமா? ஆனா சரி, ஓகே, 2 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கோங்க. நம்ம அம்மா கிட்ட, நம்ம பெற்ற அம்மா கிட்ட 2 வருஷம் பால் குடிக்கலாம், 3 வருஷம் பால் குடிக்கலாம், 1 மாசம் 2 மாசம் சிலப்ப பாலே வரல, புட்டிப்பால். ஆனா பசு வந்து நமக்கு இந்த புட்டிப்பால் எங்க இருந்து வருது? பசுவோடைய பால் தான் இல்லையா? புட்டியில பால் கொடுக்குறாங்களே, அது எங்க இருந்து? பசுவோடைய பால் நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை, நம்ம இந்த பூமியில பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் யாருடைய பால் குடிக்கிறோம்? அப்ப பசு வந்து நம்ம அம்மாவுக்கு ஒரு படி மேல. நம்ம அம்மாவாவது கொஞ்ச நாள் தான் நமக்கு பால் கொடுத்தா, ஆனா பசு வந்து நம்ம வந்து கட்டையில போற வரைக்கும் பால் கொடுக்கும் இல்லையா? கட்டல்ல பிறந்ததுல இருந்து கட்டையில போற வரைக்கும் பசு நமக்கு பால் கொடுக்குது. கரெக்டா? அப்ப பசு வந்து நம்ம அம்மா விட ஒரு படி மேல, தேனும். அந்த பசுவை நம்ம வழிபடணும், பசுவை வணங்கணும், பசுவை புகழ்ந்து பாடணும், பசுவை பத்தி கேட்கணும், பசுவுக்கு சேவை பண்ணணும், பசுவை பராமரிக்கணும், பசுவை பாதுகாக்கணும். ஏன்னா பசுதான் நம்ம வாழ்வாதாரம், பசுதான் நமக்கு வாழ்வாதாரம். கிருஷ்ணர் பலராமர் 2 பேரு, பகவான் கிருஷ்ணரும் பகவான் பலராமரும் 2 பேர் என்ன கையில வச்சிருந்தாங்க? AK-47 வச்சிருந்தாங்க. AK-47 இல்லாட்டி வேற ஏதாவது வச்சிருந்தாங்களா? கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணர் ஒரு கையில மாடு மேய்க்கிற கம்பு வச்சிருப்பாரு, இன்னொரு கையில புல்லாங்குழல். பலராமர் ஏற்கலப்பை. ஏற்கலப்பை என்ன அர்த்தம்? நீங்க சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு தான் போய் வேலை பார்க்க முடியும் இல்லையா? நீங்க நிறைய பேரு ஐ எம் சாப்ட்வேர் இன்ஜினியருங்க, நான் வந்து CS படிக்கிறேங்க. CS என்ன கருமமோ, யாரை பார்த்தாலும் CS. நீங்க CS படிக்கலனாலும் என்ன பண்ணணும்? சாப்பிட்டாதான் படிக்க முடியும் தம்பி இல்லையா? இன்னைக்கு வந்து நிறைய பேர் CS படிக்கிறேன், நான் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் போறேன், நான் IT கம்பெனில ஒர்க் பண்ண போறேன். நீ IT கம்பெனில ஒர்க் பண்ணாலும், பூட்டு போட்ட கம்பெனில வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணாலும் சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணும். சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ்றதுக்கு என்ன அவசியம்? கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. எனக்கு பசிக்குது, 2 கீபோர்ட்ல 2 பட்டன் எடுத்து சாப்பிட முடியுமா? பசிக்குதுன்னு சொல்லி ஹார்ட் டிஸ்க், சாஃப்ட் டிஸ்க் எல்லாம் சாப்பிட முடியுமா? இல்ல கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், டயர் நட்டு, போல்ட் நட் எல்லாம் சாப்பிட முடியுமா? முடியாது. நமக்கு வந்து உணவு அண்ணா பவந்தி பூதானி, எல்லா உயிர் வாழிகளும், ஈவன் தாவரங்கள், விலங்குகள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க, எல்லா ஜீவஜாலங்களும், எல்லா ஜீவராசியும் எதை நம்பி இருக்கு? தானியம். அன்னம் இல்லைன்னா போச்சு, அவ்வளவுதான். அன்னம் இல்லைன்னா பினிஷ். அண்ணா பவந்தி பூதானி, எல்லா உயிர்வாழிக்கும் தானியம் எங்கிருந்து கிடைக்குது? எங்கிருந்து வருது தானியம்? பூமியிலிருந்து வருது. பூமி தாய். ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி. தாத்ரினா நர்ஸ் இல்லையா? நம்ம சொந்தக்கார, சொந்த அப்பா அம்மாவோ சொந்த மனைவி கூட நமக்கு நோய் வந்தா தொடர்றதுக்கு சங்கோச்சப்படுவாங்க. கொரோனா வந்தா வீட்டுல தள்ளி வச்சிடறாங்க, அவ்வளவுதான். உனக்கு தொட்டு எனக்கு கொரோனா வர்றதுக்கா வீட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஆனா நர்ஸ் என்ன பண்ணாங்க? உடம்ப தொட்டு அந்த வியாதியை குணப்படுத்தி அவங்களுக்கு கொரோனா வந்தாலும் பரவாயில்லன்னு சேவை பண்ணாங்க. அதனால நர்ஸ் ஒரு அம்மா. நர்ஸ் என்ன பண்றாங்க? இரவு பகலா வேலை பார்த்து எவ்வளவு பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணாங்க. சோ தாத்ரி, நர்ஸ். ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி. மதர் எர்த், பிருத்திவி, பூமி. பூமி தாய் பூமாதேவி, பகவானுடைய பக்தை, பகவானுக்கு பிரியமானவங்க. பூமாதேவி பொறுமையின் சிகரம். நம்ம பூமியை வந்து பிளக்குறோம், ஓட்ட போடுறோம், எண்ணெய் எடுக்கிறோம், தண்ணி எடுக்கிறோம், காரு போகுது, வேன் போகுது, பிளைட் போகுது, மேல பாலம், அங்க மேல பாலம், இங்க மேல பாலம், பாலத்துக்கு மேல பாலம், அண்டர் கிரவுண்ட்ல பாலம், தண்ணிக்கு என்ன பண்ணாலும் பூமி டாலரேட் பண்றது இல்லையா? ஒரு பையன் என்ன பண்ணாலும் அம்மா பொறுத்துக்கிறா இல்லையா?
அதே மாதிரி பூமி வந்து பொறுமையின் சிகரம். பூமியிட்ட இருந்து பொறுமையை கத்துக்கணும். சோ பூமி தாய் பூமாதேவி நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் எல்லாம் கிடைக்குது. பசு வந்து பால் கொடுக்குது, பூமி வந்து தானியம் கொடுக்குது. அதுவும் அதனாலதான் கிருஷ்ணரும் பலராமரும் 2 பேர் இது 2 சொல்லி கொடுக்கதான் வந்தாங்க. கிருஷ்ணர் என்ன பண்றாரு? பசுக்களை பராமரிக்கணும். பலராமர் என்ன சொல்றாரு? தானியங்கள் உற்பத்தி பண்ணணும். இந்த 2 பண்ணாதான் எந்த பூமியில, எந்த நாட்டுல, எந்த நிலத்துல பசுக்கள் பராமரிக்கப்படுதோ, தானியங்கள் உற்பத்தி பண்ணப்படுதோ, அவங்க வந்து செல்வந்தர்கள், அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. அந்த நாடு வந்து பஞ்சம், வறட்சி இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. எந்த நாட்டுல பசுக்கள் துன்புறுத்தப்படுதோ, எந்த நாட்டுல பசு அழுகுதோ, எந்த நாட்டுல பசு நிம்மதியா இல்லையோ, எந்த நாட்டுல பசு கொல்லப்படுதோ, எங்க பூமி மலடாக்கப்படுதோ, எந்த பூமியை வந்து உடைச்சு அது மேல வந்து பில்டிங் மேல பில்டிங் கட்டி அந்த நிலத்தை, விவசாய நிலத்துல அழிச்சு அசுர நாகரீகம், அசுர வளர்ச்சி பண்றாங்களோ, அந்த நாகரீகம், அந்த பூமி, அந்த நாடு, அந்த நிலம் பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, நிம்மதி இல்ல, சண்டை, உள்நாட்டு சண்டை, வெளிநாட்டு சண்டை, சண்டையோ சண்டை, செத்து செத்து பிழைப்பாங்க. நடக்குது. அப்போ இப்ப ஏன் நடக்குது? கலியுகத்துல பசுக்கள் கொல்லப்படுது. எந்த நாட்டுல பசு கோமாதா வழிபடப்படணுமோ, எந்த நாட்டுல பசு வந்து கோமாதா வழிபடணுமோ அந்த நாட்டுல பசுவை கொல்றாங்க. நம்ம வேடிக்கை பார்க்கணும். அப்போ பசுவை கொல்றவங்க, அதை வேடிக்கை பார்க்கறவங்க, கண்டு காணாம போறவங்க, அதை வந்து இக்னோர் பண்றவங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். எல்லாரும் அனுபவிக்கும், தப்பிக்கவே முடியாது. பசுவை வெட்டுறது அம்மாவுடைய கழுத்தை வெட்டுறது சமம். பசுவிட்ட பால் குடிச்சிட்டு பசு அது கசாப் கடைக்கு அனுப்புறது சொந்த அம்மாவை கழுத்தை வெட்டுறதுக்கு சமம். அல்லது தன் சொந்த நாடி ஒருத்தர் அறுத்துக்கிறது. என்னுடைய நாடி, எந்த நாட்டுல எந்த பூமியில பசுவோட ரத்தம் சிந்துதோ அப்ப என்னுடைய நாடியை நான் அறுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். என்னுடைய வாழ்வாதாரத்தை நானே அழிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அரே சோ பசுக்கள் வந்து நம்ம கண்ணை இமை பாதுகாக்கிற மாதிரி பசுக்களை நம்ம பாதுகாக்கணும். அது நம்மளுடைய டியூட்டி. ஒரு மனிதனுடைய கடமை என்னன்னா பசுவை நம்ம அம்மாவோட மேல பாதுகாக்கணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க? பசுவோடைய மடியில பால் கறக்கிறதுக்கு மிஷினை மாட்டி விடுறாங்க. மிஷினுக்கு என்ன தெரியும்? மிஷினுக்கு தெரியுமா அந்த மடியில பால் இருக்கா இல்லையான்னு? போட்டு உறிஞ்சி பிளட் எல்லாம் சக் பண்ணும். அந்த வேதனை. அதுக்கப்புறம் அது பால் கொடுக்கலைன்னா கசாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இந்த பசு மடியில பால் இருக்கு, அதை கண்ணுக்குட்டியை முன்னாடி கொண்டு போய் காமிச்சு ஏமாத்தி ஏமாத்தி பால் கறக்கும் இல்லையா? பசு எப்படி பால் கறக்கிறோம்? கண்ணுக்குட்டி அவுத்து விட்டோடனே அது அம்மா முன்னாடி போகும். அந்த பசுவுடைய பால் என்ன? பாசம், அன்பு, கருணை. சோ பசு தன் கண்ணுக்குட்டியை நக்கி நக்கி பால் கொடுக்குது. இந்த பால்காரர் என்ன பண்ணிடுவாரு? கண்ணுக்குட்டி பிடிச்சி கட்டி வச்சு பால் கறந்து. ஒரு சொட்டு பால் கூட கண்ணுக்குட்டி வைக்கிறது இல்ல. இந்த கண்ணுக்குட்டி பாலுக்காக ஏங்கும். கண்ணுக்குட்டி வந்து எலும்பு தோலுமா இன்னைக்கு பாக்குறோம் நம்ம நிறைய இடங்கள்ல. இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல பார்த்தா பசுவெல்லாம் எலும்பு தோலுமா இருக்கு. பசுவோட உடம்புல எலும்பு தெரியுது. கண்ணுக்குட்டி பாலுக்காக ஏங்குது. பகல் பொழுது ராப்பொழுது அவன் வந்து கட்டி வச்சிருவான். அவுத்து கூட விடுறது இல்ல. அப்படியே அவுத்து விட்டாலும் என்ன பண்றாங்க? இந்த முன்னங்காலையும் கழுத்தையும் கட்டி வச்சிருவாங்க. பாத்திருக்கீங்களா? எவ்வளவு பேர் பாத்திருக்கீங்க? பசுவோடைய கழுத்தையும் காலையும் சேர்த்து கட்டி வச்சிருவாங்க. அப்படி இழுத்து இழுத்து போகும், நடக்க முடியாம. அசுர மக்கள். ஈவு, இறக்கம், கருணை, தயவு ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய புலன் திருப்திக்காக பசுவுடைய மடியில பாலை சுரந்துட்டு பாலை கறந்துட்டு அதை கொடுமைப்படுத்தும் போது அந்த சமுதாயம் நிம்மதியாக வாழ முடியாது. ஒட்டுமொத்த சமுதாயமும் அழிவை நோக்கி தான் போயிட்டு. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசு நமக்கு அம்மா, தாய். எவ்வளவு வகையான நாட்டு பசுக்கள் இருந்தது நம்முடைய. ஈவன் 50 வருஷத்துக்கு முன்னாடி, இங்க பிரபா சொன்னார், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்லயும் கோமாதா பசுமாடு இருந்திருக்கு. அந்த பசுதான் வாழ்வாதாரம். பசுவோடைய பாலை குடிக்கிறதுனாலே ஒருத்தர் நல்ல புத்திசாலியா இருக்கு, மூளை நல்லா வேலை செய்யும். இன்னைக்கு ஏன் மக்களுக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? குடிக்கிறது பூரா கலப்படமான பால். இன்னைக்கு ஏன் மக்களுக்கு மூளை மழுங்கி போச்சு? குடிக்கிறதுல நாட்டு மாட்டு பசு பால் இல்ல, எல்லாம் கெமிக்கல் கலந்த, ரசாயனம் கலந்த பால். அது பாலே கிடையாது. முதல்ல என்ன பண்றாங்க? பால்கிற பேர்ல அன்னைக்கு யாரோ வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு லிட்டர் கெமிக்கல்ல 500 லிட்டர் பால். 1 லிட்டர் கெமிக்கல்ல 500 லிட்டர் பால் உருவாக்குறாங்க.
அந்த பாலை குடிச்சா பைத்தியம் தான் ஆகும். ஆல்ரெடி எல்லாம் பைத்தியமா தான் இருக்காங்க. ரைட்? சோ நம்ம குடிக்கிற பால் வந்து ஒரிஜினல் இல்ல, நல்ல சத்தான ஆரோக்கியமான பால் இல்ல. அது கொடுக்கிற நாட்டு மாடுகள் நம்ம கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் உண்ணக்கூடிய தானியம் இயற்கையா விளையிறது அல்ல. தானியம் இயற்கையானது இல்ல, பசு பால் சுத்தமா இல்ல, நெய் சுத்தமா இல்ல. மொத்தத்துல எல்லாம் விஷத்தை தான் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி உணவே மருந்தா இருந்தது. இன்னைக்கு நமக்கெல்லாம் உணவே விஷமா இருக்கு. உணவை மருந்தா சாப்பிட்டதுனால நம்மளோட பாட்டம் பூட்டெல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க. உணவை மருந்தா சாப்பிட்டதுனால, நல்ல ஆரோக்கியமான பால் குடிச்சதுனால நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் 90 வயசு 100 வயசுன்னு ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு விஷமான உணவை சாப்பிடறதுனால 40 வயசுலயே பொட்டுக்கு போயிடலாம். இல்ல வந்து பக்கவாதம் வருது, ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, சோ மெனி ப்ராப்ளம், எக்கச்சக்க ப்ராப்ளம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி வச்சிருக்கோம். எங்கேயும் போடாதீங்க, வாங்க. பிரஷருக்கு டேப்லெட், சுகருக்கு டேப்லெட், மாரடைப்புக்கு டேப்லெட், எல்லாம் மருந்து. இன்னைக்கு முக்காவாசி மக்களுடைய வாழ்க்கையை மருந்து மாத்திரையில தான் ஓடுது. இன்னைக்கு முக்காவாசி மக்களுடைய வாழ்க்கை எப்படி ஓடுது? மருந்து மாத்திரையில தான். காரணம், இத கைவிட்டதுனாலதான். பசுக்களை பராமரிக்கிறத கைவிட்டதுனாலையும், பசுக்களை துன்புறுத்துறதுனாலையும் எந்த சமுதாயம் நிம்மதியா வாழ முடியும்? வாழவே முடியாது. சரி, என்னங்க பண்றது இப்போ? நாங்கெல்லாம் விட்டுட்டோம், நாங்கெல்லாம் பண்ணாம விட்டுட்டோம். நாங்க பசுக்களை பராமரிக்க விட்டுட்டோம், பசுக்களை இப்ப எங்களால பார்க்க முடியல. எங்க பசங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறான், வெளிநாட்டுல வேலைக்கு போயிடுவான். என்ன பண்ண போறோம்? நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, ரசம் சாப்பிடும். அதனால என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச யாராவது கோஷாலை வச்சிருக்காங்களா, அங்க போய் கோமாதாவை பராமரிக்கிறாங்களா, பாதுகாக்கிறாங்களா, நம்ம சேவை பண்ணணும். சரி, என்னால இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால பசுமாட்டை தனியா வச்சு பாத்துக்க முடியல, பாதுகாக்க முடியல, பராமரிக்க முடியல. அப்ப பக்கத்துல கோயில்ல ஏதாவது கோஷாலை வச்சிருக்காங்களா, பக்கத்துல யாராவது கோமாதா வச்சிருக்காங்களா, யாராவது பசுமாடை வந்து பராமரிக்கிறாங்களா, பாதுகாக்கிற, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் யார் வீட்டுல 2 பசு வச்சிருந்தாலும், 1 பசு வச்சிருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன், இந்த பசுவோடைய பால் வந்து ரொம்ப முக்கியம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க எனக்கு பால் கொடுங்க, இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க இதை நல்லா பாத்துக்கோங்க. என்னால பசுமாடை பாத்துக்க முடியல, என்னால பசுவை பராமரிக்க முடியல, என்னால பண்ண முடியல. அதனால யார் அதை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். யாராவது கோமாதாவுக்கு சர்வீஸ் பண்றாங்க, கோமாதா கோஷாலை வச்சு நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது கோஷாலை வச்சிருக்காங்க, இல்ல கோயில்ல கோஷாலை இருக்கு, அவங்க பசுமாதை பராமரிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்கன்னா, நம்மளால இயன்ற அளவு நம்ம வருமானத்துல ஒரு பாகத்தை வந்து எப்படி நம்ம அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுமோ அதை விட ஒரு மேல போய் நம்ம கோமாதாவுக்கு செலவு பண்ணணும். அப்படி செய்யும் போது அந்த கோமாதாவுடைய ஆசீர்வாதம், அந்த பக்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சோ அன்னாத் பவந்தி பூதானி பஜன்யா தன்ன சம்பவ. நம்ம எல்லாரும் தானியத்தை நம்பிதான் இருக்கோம். பசுக்களும் விலங்குகளும், அதாவது ஆடு மாடு கோழி, இவங்களும் தானியத்தை நம்பிதான் இருக்காங்க. அவங்களுக்கு தீவனம் வேணும். அந்த தீவனம் வளர்ந்தா மழை பெய்யணும். இன்னைக்கு மழை எப்படி பெய்யுது? கோடை காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல பெய்ய மாட்டேங்குது. அப்படி மழை பெஞ்சா ஊரெல்லாம் தண்ணி, இல்லாட்டி மழையே இல்லாம ஊரெல்லாம் வறட்சி. டிசம்பர் மாசம் வந்தா வீட்டுக்குள்ள தண்ணி, மே மாசம் வந்தா குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவா போறான் இல்லையா? சென்னையில இருக்க வாசிகள், சென்னை வாசிகளுக்கு தெரியும், டிசம்பர் மாசம் வந்தா சென்னை தண்ணியில மிதக்கும், மே மாசம் வந்தா இவன் தண்ணியில மிதப்பான். எந்த தண்ணியில நான் அதை சொல்ல மாட்டேன், ரைட்டா? அவன் குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவா போவான். இங்க பைப்ல தண்ணி கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, லாரியில வந்து தண்ணி விடுவாங்களா? இதுதான் நாகரிக வளர்ச்சி. விஞ்ஞானம் வந்து ரொம்ப முன்னேற்றம் ஆயிடுச்சு. டிசம்பர் மாசம் வந்து மழை தண்ணியில மிதப்பாங்க, மே மாசம் குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவா போவாங்க. ரொம்ப சாதனை பண்ணிட்டோம். பெரிய பெரிய ஐடி கம்பெனி எல்லாம் வச்சு, பெரிய பெரிய டெக்னாலஜி எல்லாம் வந்து ஆக சிறந்த சாதனை படைச்சாச்சு. சோ தண்ணிக்கே இந்த நிலைமை. அப்புறம் பாலை பத்தி சொல்ல என்ன இருக்கு? சோ அன்னாத் பவந்தி பூதானி பஜன்யா தன்ன சம்பவ. மழை சரியா பெய்யணும். மழை சரியான நேரத்துல பெய்யணும்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மத்தை நாம் ஒழுங்காக பின்பற்றணும். சரி, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? யாகங்கள் செய்வது மூலமா நம்ம மழை கிடைக்கும். ஒழுங்கா வேதத்துல சொன்ன மாதிரி ஒழுங்கா நம்ம யாகம் செஞ்சா நமக்கு மழை கிடைக்கும். வேதத்துல என்ன யாகம் சொல்லியிருக்கு? கலியுகத்துல உன்னால ஒரு யாகம் பண்ண முடியாது, பேசாம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு. கலியுகத்துல யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயே கலோத்தோ நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி. கலியுகத்துல வந்து இதுதான் யஜ்ஞம், இதுதான் யாகம்.
நம்ம இருக்கிற இடத்துல உட்காந்து, நம்ம வீட்டுல இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு ஜெபமாலை வச்சு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது யஜ்ஞம். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ணா நமக்கு எல்லாம் கிடைக்கும். நமக்கு நல்ல மழை கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். அதனால இந்த ரெண்டு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருந்தா நம்ம விட்டுட்டோம், அதை திரும்பி பண்ணணும். எந்த ரெண்டு விஷயம்? ஒன்னு பசுக்களை பராமரிப்பது, இன்னொன்னு யாகம் செய்யறது. சோ பசுக்களை பராமரிக்கிறதுக்கு நம்ம கோசாலையில போய் நம்மளால முடிஞ்ச சேவை பண்ணலாம். யாகம் செய்யறது கலியுகத்துல ஜெபமாலை வச்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே நாம ஜெபிக்கணும். அப்புறம் சத்சங்கம் நடக்குது. சத்சங்கம் நடக்கும் போது, இந்த சத்சங்கத்துல வந்து கலந்துக்கும் போது எல்லா பக்தர்களும் சேர்ந்து பண்ணக்கூடிய சங்கீர்த்தனம். சோ நாம ஜெபம் வந்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நாம ஜெபிக்கிறது. அந்த ஜெபத்துல கொஞ்சம் உற்சாகம் வரும். அந்த ஜெபத்துல நாமத்துல நமக்கு முழு உற்சாகம் கிடைக்குன்னா பக்தர் சங்கத்துக்கு வரணும். அப்ப பக்தர் சங்கத்துல வந்தா நம்ம சங்கீர்த்தி யஜ்ஞம், இங்க யஜ்ஞம் நடக்கும். இங்க எல்லா பக்தரும் கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுவாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப சங்கீர்த்தி யஜ்ஞம் பண்ணும்போது இந்த யுகத்துக்கே சுகினோ பவந்தோ, இந்த உலகத்துக்கே மங்களம், எல்லா ஜீவராசிகளுக்கும் மங்களம், இந்த உலகத்துக்கு மங்களம். இந்த ரெண்டு விஷயம் நம்ம மறக்கவே கூடாது. இந்த பொங்கல் பண்டிகையில இந்த ரெண்டு விஷயம், ஒன்று வந்து பசுக்களுக்கு சேவை பண்றது, இன்னொன்னு பகவான் நாமத்தை உச்சரிக்கு. சத்சங்கத்துல வந்து பக்தர்கள் கூட சேர்ந்து பகவான் நாமத்தை பாடணும், ஆடணும், கேட்கணும். பிரசாதம், பக்தர்கள் பிரசாதம், பகவானுடைய பிரசாதம் தருவாங்க, சந்தோஷமா சாப்பிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா